ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஆனால் உண்மையாலுமே நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்களில் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு நல்லது கெட்டது நடக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அப்பப்போ வந்து ஜோதிடர்கள் வந்து விளக்கமாக சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் இப்போ கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் துலாம் ராசியாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரணும் அதை நீங்கள் தெரிஞ்சு பயன் பெற முடியும். ஃபஸ்ட்டு இப்போ என்ன மாதம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதமானது நடந்துகிட்ருக்குங்க. ஆங்கில மாதத்தில் 5வது மாதமான மே மாதமானது நடந்துகிட்ருக்கு. மே மாதத்துடைய கடைசியில் தான் இந்த முக்கியமான கிரக மாற்றங்கள் நடைபெறுது. அதாவது குரு பயிற்சிங்கிற ஒரு பயிற்சி நடைபெற போது மே மாதம் கடைசியாக சித்திரையில் வந்த பௌர்ணமி எப்படி சிறப்போ அது போல் வைகாசியுடைய பௌர்ணமி ஒன்று வரப்போகுது. அதோடு மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேலே வந்து கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ராஜ யோகங்களும் உருவாகுது. இந்த மாதிரி மேலே கடைசியாக நிறைய யோகங்கள் உருவாகுது. இதெல்லாம் வைத்து தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன்களை வந்து குறிப்பிடப்படுது. ஸோ அந்த பலன்களை தான் இப்போ நான் உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மெயினாக வந்து இந்த மேலே கடைசியாக வைகாசியுடைய பௌர்ணமியானது வரும்னு சொன்னேன். இந்த பௌர்ணமி மற்ற பௌர்ணமி போல் சாதாரண பௌர்ணமி கிடையாது. பிரபஞ்சத்தில் நல்ல ஆற்றல்களும் நல்ல அதிர்வுகளும் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான பௌர்ணமி. அதனால் இந்த பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு பரிகாரமாக சிலது கடைபிடிக்க வேண்டும். அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. பரிகாரம் பலன்கள் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பரிகாரம்லாம் வந்து தெளிவாக நான் சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் செய்தீங்கன்னா இந்த பௌர்ணமினால் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். அதுவும் எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேறும். ஸோ எப்பேற்பட்ட வேண்டுதலையும் நிறைவேறுவதற்கு இந்த ஒரு பௌர்ணமியில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடியது பௌர்ணமி அன்னைக்கு செய்கிறதுனால உடனடியாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால் பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு பொதுவாகவே வந்து பிறவி குணம்னு ஒன்று இருக்கும். யாரையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ப மாட்டீங்க. ஒருத்தரை நம்பணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வந்து நீங்கள் யோசிப்பீங்க. நம்பிட்டா ஆனால் அவங்களுக்காக உயிரை கூட கொடுப்பீங்க. அந்த ஒரு குண அதிசயம்தான் உங்களுக்கு இருக்கும். இந்த குண அதிசயத்தோடு இருக்கிறது ஒரு பக்கம் நல்லதுன்னாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் உலகத்தில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா யார் எப்போ என்ன மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாமளும் போகிறது தான் நமக்கு நல்லது. அதை நாம் பண்ணாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால் மெயினாக அதை வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறத தான் இந்த இடத்துல உங்கள் ராசிக்கு சொல்ல வர. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய வந்து உங்களை மாற்றிக்கிட்டு அது மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் வந்து கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டங்கிறது உறுதியாகும். ஸோ எது மாதிரி அப்படிங்கிறது தான் கிரகங்கள் மூலிமா உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கிரகங்கள் மூலிமா எது மாதிரி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் நடக்கணும். ஸோ என்ன மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குங்க. இது வந்து கிரகங்கள் மூலிமா இப்படி நீங்கள் நடக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஏன்னா கிரகங்கள் இப்படி இருந்தால் நீங்கள் இப்படி இருக்கும்போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம் என்பது குறிப்பிடப்படுது. அதனால் கிரகங்கள் மூலிமா நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ கிரகங்கள் மூலிமா வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத
இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. முதல்ல இப்போ உங்களுக்கு கண்ணோட்டங்கிறத வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்ன மாதிரி கண்ணோட்டங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு துறையில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். வருமானம் இந்த மேலே கடைசியாக நிலை பெறுகிறது. இருப்பினும் உறவுகளில் புரிதல் தேவைப்படுகிறது. இது ரெண்டுமே உங்கள் ராசிக்கு இந்த டைம் அதிகமாக தேவைப்படக்கூடிய விஷயம். அதாவது வருமானம் நிலை பெறுகிறது, உறவுகளில் புரிதல் தேவைப்படுது. ஸோ இது ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. மெயினாக இந்த மாதம் இறுதிக்குள்ளே உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பின் மூலம் வெற்றியும் வளர்ச்சியும் பெறுவீங்க. ஸோ கடின உழைப்பு, தன்னம்பிக்கை இது ரெண்டுமே இருக்கிறது உங்கள் ராசிக்கு இந்த டைம் அவசியம். ஆக்சுவலி எந்த அளவுக்கு கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றியும் வளர்ச்சியும் பெறுவீங்க. அதனால் வெற்றியும் வளர்ச்சி பெறுவதற்கு அதிக தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் உங்களுக்கு தேவை. உங்களுடைய உறுதியான அணுகுமுறை இருந்ததுனாவே நேர்மறையான முடிவுகளை அடைய ஈஸியாக இருக்கும். உறுதியான அணுகுமுறை இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதோடு உங்கள் அரசியலில் ஆர்வம் இருந்தால் உங்களுக்கு வலுவான ஆதரவு கிடைக்கும். அரசியலில் ஆர்வம் இருக்கிறது முக்கியம் இல்லை, அந்த ஆர்வத்திற்கேற்ப செயல்படுவது ரொம்ப முக்கியம். ஆர்வத்திற்கேற்ப செயல்படுவதற்கு அதிகமாக நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க. எந்த அளவுக்கு அதிகமாக முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது அரசியலில் வந்து ஏற்படும். அதோடு உங்களுக்கு வலுவான ஆதரவு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் சமூக சேவை மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய நாட்டமும் உங்களுக்கு அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் நற்பெயரையும் அந்தஸ்தையும் உயர்த்துவதற்கான ஒரு காலமாக இருக்கும். அதனால் இந்த டைமை பயன்படுத்தி அது உயர்வதற்கு அதிகமாக முயற்சி பண்ணுவதை பாருங்கள். அதோடு இந்த மாதம் இறுதிக்குள்ளே உங்கள் நேரத்தையும் பணத்தையும் உங்களுக்கு செலவழித்திங்கன்னா உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையை மேம்படுத்தும். ஸோ உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு நான் சொன்னது மாதிரி வந்து நீங்கள் கவனமாக செயல்படுங்க. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் எப்பயுமே வந்து ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு சில நேரம் அதிர்ஷ்டத்தை தர மாதிரி இருக்கும், ஒரு சில நேரம் ஆபத்தை தர மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்கோ அதை பொறுத்து அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே கண்டிப்பாக வந்து பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் செயல்படணும். உங்கள் நேரத்தையும் பணத்தையும் உங்களுக்கு கரெக்டாக வந்து செலவழித்திங்கன்னா உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையை கண்டிப்பாக மேம்படுவதற்கு உதவியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி செயல்படுங்க. இருப்பினும் வேலை விஷயத்தில் நீங்கள் குழப்பத்தை உணரக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். எனவே தெளிவை பேணுவது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். சுக்கிரனுடைய பயிற்சி மற்றும் ராகுவினுடைய தாக்கத்தால் சுட்டி காட்டப்படுவது போல உங்களுக்கு நிறைய நிலைமைகள் வந்து மாறும். குறிப்பாக 25ஆம் தேதி வரை தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அந்த வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு எப்படியெல்லாம் இருக்கணுமோ அந்த மாதிரி இருங்க. மெயினாக உங்கள் வாயை கட்டுப்படுத்தினீங்கன்னாவே வாக்குவாதங்களில் ஈடுபடுவதிலிருந்து தப்பிக்கொள்ளலாம். ஸோ வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்க வாயை கட்டுப்படுத்துங்க. பொதுவாக இந்த உலகில் உங்கள் உண்மையான நோக்கம் என்னவென்று உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எதை சாதிக்க விதிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்கள் முக்கிய கர்மம் என்ன, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையுடைய பங்கு என்ன, நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க, அவங்க எந்த அளவுக்கு உங்களை புரிஞ்சு வைக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் நல்லா வந்து உர்த்து பார்த்து கவனித்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டாதான் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். வாழ்க்கை இனிமையாக இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி வாழ்க்கையை எதுக்கு வாழ்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. நமக்கு அது தெரியுமா, நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், நமக்கு தெரியும். வாழ்க்கை அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்காது அப்படிங்கிறது எல்லாருடைய குற்றம். ஆனால் வாழ்க்கை ஈஸியாக இருக்கிறதுக்கு வாழ்க்கையில் எதை சாதிக்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கிட்டாவே கண்டிப்பாக நம்மளால் சாதனை பண்ண முடியும். அதை தான் இந்த இடத்துல உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ சொன்னதெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை பற்றியது புரியும். ஸோ புரிஞ்சதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பான முறையிலேயே செயல்படுங்க. இப்போ தான் மெயினாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்ல போகிறேன். அதாவது தொழில் எப்படி இருக்கோ, அதோடு உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கோ, மெயினாக உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், அது நன்மை தருமா தீமை தருமா, இந்த மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக உங்களுக்கு பரிகாரத்தை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு மற்றதை வந்து வரிசையாக வந்து பார்க்கலாம். தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிறந்த முயற்சியின் மூலம் வெற்றி மற்றும் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை இந்த டைம் காண்பீங்க. அதோடு வியாழனுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு முழுசாக கிடைக்கிறதுனால ஒரு புதிய தொழிலை நீங்கள் இறுதி செய்வது உறுதியாக உங்களுக்கு அமையும். நீங்கள் இந்த மாதம் எண்டுக்குள்ளே சக ஊழியர்களிடமிருந்து ஆதரவு கூட உங்களுடைய தொழிலுக்கு பெறுவீங்க. இது நீங்கள் முன்னேறவும் துணிச்சலான முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு உதவியாக அமையும். உங்களுக்கான வேலை சம்மந்தமான சில பயணங்கள் இருக்கிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். இது உங்கள் தொழில்முறை அனுபவத்தை அதிகரிக்கும். அதனால் தொழில்முறை அனுபவத்தை அதிகரிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முயற்சி பண்ணுங்கள். இருப்பினும் உங்கள் முக்கிய பொறுப்புகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா உங்கள் கவனம் சிதறக்கூடும். இது உங்கள் வளர்ச்சியை தடுக்கும். வேலை தொடர்பான எந்த வளர்ச்சிக்கும் இந்த காலம் நல்லதாக இருக்காது. சம்பள உயர்வுக்காக எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் தவறவிடக்கூடும் என்பதால் வரவிருக்கக்கூடிய வாய்ப்புகளில் கவனமாக இருங்க. உங்கள் அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் நேர்மையான மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய முடிவுகளை கொண்டு வரும். எது செய்தாலும் அதில் ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். எது செய்தாலும் அதில் ஒரு இது வேண்டும். அந்த ஒரு இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி வரக்கூடிய காலங்களில் செயல்படுங்க. இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதம் இறுதியாக உங்கள் உறவுகளில் பொறுமையாக இருக்க மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தப்படுது. உங்கள் துணையோடு சிறந்த புரிதலை வளர்த்து கொள்ளவோ உங்களுக்கு அறிவுறுத்தப்படுது. மெயினாக உங்கள் உறவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்மொழிகளுக்கு பதில் கிடைப்பதில் சில தாமதங்கள் ஏற்படும். அதனால் உங்கள் துணைக்கு உங்களால் போதுமான நேரம் ஒதுக்க முடியாமல் உங்களுக்கும் துணைக்கும் இடையே தவறான புரிதல்களுக்கு வழிவகுக்கும். இருப்பினும் மே 31 முதல் உங்கள் வாழ்க்கை துணையோடு ஈகோ மோதல்களையும் கோபத்தையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். அதனால் நிறைய விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். கடந்த கால பிரச்சனைகள் அல்லது ஏளனங்கள் காரணமாக 31ஆம் தேதி வரை நிலைமை மோசமடையக்கூடும். எனவே உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நலம் மற்றும் மனநிலையில் கவனம் செலுத்துங்க. அமைதியான உரையாடல் இந்த சவால்களை திடம்பட கையாளும். அதனால் அமைதியான உரையாடலை வந்து வைத்துக்குங்க. எந்த அளவுக்கு அமைதியான உரையாடல் இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது. அமைதியான உரையாடல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு மீண்டும் மேலும் இழப்பை ஏற்படுத்தும். அதனால் அமைதியான உரையாடல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இது பண்ணணும். அதாவது எப்படி உரையாடணும், என்ன மாதிரி உரையாடணும், உரையாடுறது இப்போ கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ஆலோசித்து அந்த மாதிரி நீங்கள் செயல்படணும். அப்படி தான் இந்த சவால்களை திறம்பட கையாள்வதற்கு உங்களுக்கு வழி பிறக்கும். ஆக்சுவலி உங்கள் பேத ஜோதிடத்திலேயே தம்பதியருடைய பிறப்பு ஜாதங்களை ஆராய்வதன் மூலம் நீங்கள் அவர்களை ஈஸியாக மதிப்பிட முடியும். மேலும் இது மற்ற அம்சங்களை வெளிச்சம் போட்டு காட்டும். தம்பதியருக்கிடையே உறவு அல்லது காதல் உறவானது அதிர்ஷ்டம், குடும்பம், அந்தஸ்து, மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், செழிப்பு, பெற்றோராவது இந்த மாதிரி வாழ்க்கையின் பிற அம்சங்களை வந்து பல்வேறு வழிகளில் பாதிக்கும். அதனால் உங்கள் பார்ட்னருடைய ஜாதகத்தை ஆராய்ந்து அதற்கேற்பவும் செயல்பட வேண்டியது இந்த டைம் ரொம்ப அவசியம் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் நெக்ஸ்ட்டு நிதி ரீதியாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். நிதி ரீதியாக என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நிதி ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதம் ஃபைனலாக நீண்ட கால நிலைத்தன்மையும் நல்ல வருமானத்தையும் கொண்டு வர வாய்ப்பு கிடைக்கும். இது உங்கள் வருமானத்தை நிலைப்படுத்தி உங்கள் சேமிப்பை அதிகரிக்க செய்வது உறுதியாக்கும். உங்கள் உடன் பிறந்தவர்கள் அல்லது சகோதரர்களிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இதுதான் இன்ஃபேக்ட் நன்மையை பயக்கும். நீங்கள் முதலீடுகளை தேடுகிறீர்கள் என்றால் சிறந்த மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய முடிவுகளை பெற குறிப்பாக நிபுணர்களுடைய வழிகாட்டுதலோடு நீண்ட கால விருப்பங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படிலாம் கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நிதி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இருப்பினும் நீங்கள் பழைய கடன்களை திருப்பி செலுத்த வேண்டும். இது சில சவால்களை ஏற்படுத்தக்கூடும். மெயினாக வீட்டு தேவைகள் மற்றும் வாழ்க்கை முறைக்கு உங்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படலாம். அதோடு வெளிநாட்டு செலவுகள் மூலம் நீங்கள் விரும்பிய வருமானம் கிடைக்காமல் போகலாம். நிதி திட்டமிடல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நிதி திட்டமிடலில் கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம்.
அதனால் நிதி திட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த டைம் அவசியம் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது. ஸோ நிதியிலேயே இந்த மாதிரி இருக்கணும்னா இன்னும் உங்களுக்கு டீப்பாக என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. அப்புறம் மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு கடைசியாக மிகவும் உகந்ததாக இருக்கும். ஏன்னா உங்கள் கடின உழைப்பும் முயற்சிகளும் எதிர்பார்க்கப்படக்கூடிய பலன்களை தரும். இருப்பினும் அதற்கு சிறிது காலம் ஆகலாம். ஆனால் உங்கள் கல்வி முயற்சிகளில் வெற்றி பெற பொறுமையோடு விடாமுயற்சியோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிங்கிறது உங்களுக்கு உறுதியாகும். இருப்பினும் மே 31 வரை நீங்கள் மன அழுத்தத்திலோ அல்லது எரிச்சலையோ உணரக்கூடும். இது போட்டித் துறைகளில் உங்கள் செயல்திறனை பாதிக்கும். அதனால் எரிச்சல் இல்லாமல் உங்களை பார்த்துக்குங்க. மே 31 வரை குழந்தைகள் சிறிது மன அழுத்தத்தை உணரக்கூடும். இந்த காலகட்டம் உங்களுடைய விளையாட்டு நடவடிக்கைகளை ஈடுபட ஊக்குவிக்கும். உங்களுடைய மன அழுத்தத்தை குறைத்து நல்வாழ்வை மேம்படுத்தும். அதனால் அதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் ஃபைனலாக குடும்பம் மற்றும் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிற, வாங்க பார்க்கலாம். கடந்த கால கருத்து வேறுபாடுகள் தீர்க்கப்படுவதால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது ஏற்படும். இது நல்லிணக்கம் மற்றும் அன்பு நிறைந்த சூழலை இந்த மாதம் இறுதிக்குள்ளே உருவாக்கும். வீட்டில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்க செய்யும். உங்கள் தாயாரிடமிருந்து குறிப்பாக உங்கள் நிதிநிலையை மேம்படுத்துவதில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மையாகும். இருப்பினும் கடந்த கால பிரச்சனைகள் காரணமாக மே 31க்குள்ளே உங்கள் தாயுடன் உறவில் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படலாம். இந்த மாதம் எண்டில் நீங்கள் சோர்வாக உணரக்கூடும். மேலும் 31 தேதிக்கு பிறகு வயிறு சம்பந்தமான அசௌகரியத்தால் உடல் பாதிக்கப்படலாம். உங்கள் உடல்நலனை கவனித்து ஒரு சீரான வழக்கத்தை பின்பற்ற வேண்டும். உங்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடணும், நடைப்பயிற்சி செல்லணும். இதற்கெல்லாம் முயற்சி செய்யுங்க. நல்லிணக்கத்தை பேணுவதற்கு தீர்க்கப்படாத விஷயங்களை அமைதியாக கையாளணும். நீங்கள் அந்த மாதிரி முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆக மொத்தம் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இப்போ தான் உங்களுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரம் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய பரிகாரம். சிம்பிள் பரிகாரம், ஆனால் ஈஸியாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பௌர்ணமியில் செய்திடுங்க. இந்த பௌர்ணமி அன்னைக்கு துலாம் ராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. யார் பரிகாரம் செய்தாலும் இந்த பரிகாரம் உங்களுக்கு பலிக்கும். பரிகாரம் செய்கிறவங்க நம்பிக்கையோட பரிகாரம் செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் பலிக்காது. ஸோ நம்பிக்கையோட பரிகாரம் செய்யுங்க, நல்லதே நடக்கும். சரி, இப்போ பரிகாரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தெளிவாக என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதை செய்யும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இன்னொன்று என்னென்னா சுத்தமாக இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சுத்தமாக இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பலிக்காது. அதனால் சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சரி, இப்போ பரிகாரத்தை என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா, வாங்க. இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமி அன்னைக்கு காலையிலே எந்திரிச்சு செய்ய ஆரம்பிக்கணும். காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து விட்டு பூஜரையில் ஒரு அகல் விளக்க வைத்து நெய் ஊற்றி வெள்ளை நிற திரியை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் இன்ஃபேக்ட் அன்னைக்கு முழுவதும் எரிவது போல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இதே போல் உங்களுடைய வீட்டு சமையல் அறையிலையும் உங்களுடைய வீட்டின் வடமேற்கு பகுதியிலையும் நெய் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். இந்த 2 தீபங்களும் காலை 6 மணிலிருந்து 7 மணி வரை முழுமையாக 1 மணி நேரம் எரிய வேண்டும். அடுத்ததாக இந்த தினத்தில் நீங்கள் அழியக்கூடிய ஆடை என்பது வெண்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த தினம் சந்திர பகவான் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. சந்திர பகவானுக்குரிய நிறமாக வெள்ளை நிறம் திகழ்கிறது என்பதால் வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்த வேண்டும். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி தீபம் ஏற்றினதுக்கு பின்னாடி மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில விஷயங்களை நீங்கள் அடுத்ததாக இந்த நாளில் செய்ய வேண்டும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம்ல பிரியாணி இலை, அந்த பிரியாணி இலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதி அந்த பிரியாணி இலையை சிவபெருமானுடைய பாதங்களுக்கு முன்னாடி சமர்ப்பணம் பண்ணும். சிவபெருமான் ஃபோட்டோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் மற்ற தெய்வங்கள் எந்த ஃபோட்டோ இருந்தாலும் அந்த ஃபோட்டோவுடைய பாதங்களுக்கு கீழே வைக்க வேண்டும். அந்த மாதிரி வைத்தா நம்ம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த முழு வேண்டுதலையும் நிறைவேற்றின மாதிரி ஒரு சக்ஸஸ் ஏற்படும். ஸோ வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்காரங்க இந்த நாளில் செய்திடுங்க.
வேண்டுதல் நிறைவேறுவதற்காகனா உங்களுடைய எந்த வேண்டுதலும் நிறைவேறுவதற்கு இந்த பரிகாரத்தை வந்து செய்திடுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தொழில்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.